வந்தாச்சு நம்ம க்யூட்டான லிட்டில் ஹீரோயின். அடுத்து யாரு? நம்ம ஹீரோ தான். இதோ வந்துட்டாருல்ல பின்னாடியே. நம்ம ஹீரோயினை ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிட்டு வராரு. எப்படின்னா, மேடம் ஆஃபீஸ் விட்டு லேட் ஆகிட்டா வெயிட் பண்ணி பிக் பண்ணி கூட்டிகிட்டு போவார். இந்த மாதிரி மழை வர்றதுக்கு முன்னாடியே கொடையோட ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணுவார். இதுதான் நம்ம ஹீரோவோட ஃபுல் டைம் வேலை. வேறு வேலையும் வச்சுருக்காரு, பட் இதுதான் மெயின் வேலை. நம்ம ஹீரோயினும் அப்படி தான். லவ் இருக்குது, பட் ஹீரோ கிட்ட இன்னும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை. இப்படி தான் அவங்க லைஃப் போயிட்டுருக்கு. ஒரு நாள் அவங்க கேரிங்கை ரொம்ப புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. மேடம் ஒரு நல்ல மினியேச்சர் ஆர்டிஸ்ட். ஒரு நல்ல கிஃப்ட் ரெடி பண்ணணும் பிளான் பண்ணி நைட்டு தூங்கிட்டாங்க நம்ம மேடம். காலையில் எழுந்துக்கிறாங்க நம்ம ஹீரோயின் மேடம். எழுந்ததுமே ஹீரோவுக்கு யாருமே கொடுக்காத ஒரு ஸ்பெஷலான ஒரு மெமரபிள் கிஃப்ட் கொடுக்கணுன்னு யோசிக்கிறாங்க. அதை செஞ்சுடுறாங்க. செஞ்சுட்டு ஹீரோவை பார்க்க காலையில் அந்த கிஃப்டோடு கிளம்பிட்டாங்க. அந்த கிஃப்டை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களாம் செஞ்சதை அவங்களுக்கு கொடுக்க போகிறோமேன்னு ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறாங்க. ஹீரோவை பார்த்தாச்சு, கொடுக்கறதுக்கு ரொம்ப ரெடியாக ஆவலாக இருந்தாங்க. ஏன்னா அங்கே ஒரு கார் வந்துச்சு. அந்த கார் ஹீரோவை தூக்கிட்டு போயிடுச்சு. திட்டாரில் நம்ம வில்லனுக்கும் ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும். ஹீரோவை தூக்கிட்டு போய் ரொம்பவே அடித்து கஷ்டப்படுத்தினார் இந்த வில்லன். ஹீரோவால் வலி தாங்கவே முடியல, அவ்வளோ ஒரு கஷ்டம். பயங்கரமாக அடி உத அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து வச்சு ஹீரோவை பயங்கரமாக தாக்குனார் வில்லன். கடைசியாக வில்லனே ஹீரோவை நேரடியாக அடித்து ரொம்ப கஷ்டப்படுத்தி கடைசியாக கொன்னுட்டார். பாவம் நம்ம ஹீரோ இறந்து போயிட்டார். ஹீரோயினோட ரொம்ப காலம் சந்தோஷமாக வாழணும்னு நினச்ச நம்ம ஹீரோ திரும்பவும் உயிர் பெற்றார். கண்டுபிடிச்சிட்டிங்களா படத்தோட பேரை? கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் படத்தோட பேரை போடுங்க. ஈயோட என்ட்ரி வந்துட்டா. ஈயா மாறினதுமே அவர் முதல்ல ஹீரோயினை தேடி வராரு. ஹீரோயின் ரொம்பவே அழுது ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அவர்களோட இழப்பை தாங்க முடியாமல் அவருக்கு செஞ்ச பெண்டன்ட்டை கழுத்துலேயே போட்டுட்டு ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறாங்க நம்ம ஹீரோயினை பார்க்க பல இடத்துக்கு போகிறாரு நம்ம ஹீரோ. சர்ச்சுக்கு போகிறாரு, அவர் அடிக்கடி மீட் பண்ணுற காஃபி ஷாப்புக்கு போகிறாரு. அவங்களால கண்டே பிடிக்க முடியல. ரொம்ப ட்ரை பண்ண நம்ம ஹீரோ ஒரு நாள் ஹீரோயின் அழுகிற அந்த கண்ணீரை வச்சு அவர் எழுதி காமிக்கிறாரு. நான் தான் உன்னோட ஹீரோ அப்படின்னு எழுதி காமிக்கிறாரு. ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயின். அப்புறமா புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் அவங்க எப்படி இறந்தாங்க எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோயினால் நம்பவே முடியல. சரி, அப்புறமா நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து எல்லாரையுமே யார் நம்மளை கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்களெல்லாம் திரும்பி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நம்ம ஹீரோயினும் இல்லைன்னா எப்படி பழி வாங்கலான்னு ரொம்பவே பிளான் பண்ணுறாங்க நம்ம ஹீரோவும். கரெக்டான நேரம் வில்லன் வராரு. ஹீரோயின் கிட்ட பேச ரொம்பவே ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஹீரோயின் ரொம்பவே கோவமாக அவரை விரட்டி விட்டுடுறாங்க. திரும்ப வில்லன் ஹீரோயினை அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இவ்வளோ குட்டியான ஹீரோவால் வில்லன் அடிக்க முடியுமா? முடியாதுல்ல. பண்ணுறாரு பாருங்க, ஒர்க் அவுட்டு பண்ணுங்க. ரன்னிங் த்ரெட்மில்லில் ஓடுறாரு. எல்லா விதமான எக்ஸசைஸும் பண்ணுறாரு. பயங்கரமாக பாடியை பில்டப் பண்ணுறாரு. ஃபயரிங் கற்றுக்கிறாரு. எய்ம் பண்ணுறது எப்படின்னு எல்லாத்தையுமே கற்றுக்கிறாரு. எப்படி ஷூட் பண்ணணும், எல்லா விதமான எக்ஸசைஸுமே ஹீரோயின் ட்ரெயின் பண்ணுறாங்க. எப்படி லோட் பண்ணணும், எப்படி ஷூட் பண்ணணும்னு. கடைசியாக இதோ பாருங்க, நம்ம ஹீரோ 6 பேக்ஸோட பயங்கரமாக ரெடி ஆகிட்டாரு அட்டாக்கு. வில்லனை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்பப்போ வில்லனை பயங்கரமாக கஷ்டப்படுத்துவார். எவ்வளோ முடியுமோ அந்த விதமாக உள்ளே போய் அவனை ஹர்ட் பண்ணுவார். கடிக்கிறது, பல விதமாக கஷ்டத்தை கொடுக்கறது எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு நாள் அவரோட கார் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வேலையெல்லாம் பார்த்து வில்லனோட கார் பயங்கரமான ஆக்சிடெண்ட்டுக்கு ஆயிடுச்சு. வில்லன் அதில் பயங்கரமாக அடிபட்டு ரொம்ப கஷ்டத்தில் வீடு போயிட்டு சேர்ந்தார். சோகத்தில் ரொம்பமாக எப்படி இப்போ திரும்ப அட்டாக் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே உட்காந்துருந்தார் வில்லன். மொத்த கோபத்தையும் ஹீரோயின் மேலே காமிச்சார். தாங்க முடியாத நம்ம ஹீரோ எடுத்தாரு பாருங்க நம்ம கன்னை. ஷூட் பண்ண ரெடி ஆகி பெரிய பிளாஸ்ட்டு வெடிச்சு செதறிச்சு பாருங்க. வீடு ஃபுல்லாக வெடிச்சு யாரெல்லாம் இறந்தாங்க, யாரெல்லாம் அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க எதுவுமே தெரியாத அளவுக்கு. கடைசியாக வில்லன் இறந்து போக அவங்க எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நமக்கு இதுக்கப்புறம் கஷ்டமே இல்லை,
சரி ரொம்ப சந்தோஷம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்க இதோ வந்துட்டார்ல, எங்கே போவார் ஹீரோயினை விட்டு? அப்புறமா ஹீரோவும் ஹீரோயினும் எப்பவுமே ஒன்றாவே இருந்தாங்க. ஹாப்பி என்டிங். என்னோட ஸ்டைலில் ஜஸ்ட் ஒரு ட்ரை தான். மூவி நேம் தெரிஞ்சவங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.